சமூக அறிவியல் ஆக்டிவிட்டி வேளாண்மை. ஒரு சோற்று பருக்கையின் கதை. ஓவியாவுக்கு கடுமையான பசி. அம்மா அவளுக்கு தட்டில் சோறு போட்டு கொடுத்தாள். ஓவியா சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது தட்டில் இருந்து சோற்று பருக்கை ஒன்று துள்ளி வெளியே குதித்தது. உடனே ஓவியா கீழே விழுந்த பருக்கை எடுத்து தட்டில் வைத்தாள். அது மீண்டும் துள்ளியது. ஓவியா அதை எடுக்க முயற்சி செய்தாள். அது பிடிபடாமல் உருண்டு ஓடியது. என்னடா இது, அதிசயமாக இருக்கே என்று வியந்தாள். அவள் மீண்டும் அந்த சோற்று பருக்கை எடுக்க முயற்சித்த போது, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. அச்சோ, என்ன சோறு பேசுகிறது? ஆமா, நான் பேசுறேன். ஏன் நீ மட்டும்தான் பேசணுமா? நான் பேசக்கூடாதா என்ன? நான் சோத்து பானையில போட்டு கொதிக்க வச்ச பிறகு நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய்? என்னைய மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சப்பவே நான் உயிரோடு தான் இருக்கேன். அச்சோ, ஏன் மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைத்தாங்க? அட பாப்பா, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. உன் வளர்ந்த கதையை சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுவரையும் என் கதையை யாருமே கேட்டதில்லை. நீ மட்டும்தான் முதல்ல கேட்டிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, உன் கதையை சொல்லுன்னா சாப்பிட்டுக்கினே கேட்குறேன். முதல்ல நெல்வதியாக இருந்த எண்ணெய் நிலத்துல விளைச்சாங்க. அப்பவே நாங்கள் மண்ணுக்குள்ள புதைச்சிட்டோம். அச்சோ, மண்ணுக்குள்ள ஒரே இருட்டா இருக்குமே, உனக்கு பயமா இருக்காதா? பயந்து எப்படி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியும்? அது எனக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நிறைய தண்ணி பாய்ச்சுவாங்க. அச்சோ, தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தா மூச்சு முட்டாதா? அது சரி, தண்ணியில முழுங்கினா தானே முளைச்சி செடியாக முடியும். முளைச்ச பிறகு என்ன ஆகும்? கும்பலா இருந்தவங்களை தனித்தனியா பிரிச்சு நாற்றா நடுவாங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் தூர தூரமா போயிடுவாங்களா? ஆமா, அப்பதானே நாங்க அடர்த்தியான செடியா வளர முடியும். அப்புறம் என்ன பண்ணாங்க? பெரிய பயிராக்கி கதிர் விட்டு கதிர்ல பால் பிடிச்சு பெரிய நெல்மணியா ஆகிட்டோம். அப்புறம் என்ன நடந்தது? அறுவடை செஞ்சு நெல்மணியை பிரித்து அரிசி அறுத்து வித்துட்டாங்க. அப்போ உங்க சொந்தக்காரர்கள்லாம் தூர தூரமாக போயிடுவாங்களா? ஆமாம், இதை வாங்கினவங்க சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காய போடுவாங்க. அச்சோ, சுடு தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தால் எரிச்சல் ஆகாதா? அது எனக்கு பழகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணினாங்க? ஒரு பெரிய மிஷின்ல என்னை தூக்கி போட்டாங்க. அது நல்லா சுத்தி என் மேல ஒட்டி இருக்கிற உண்மையை கழட்டி விட்டுருச்சு. உங்க தோலை கழட்டி விட்டாங்களா? ஆமா, அப்பதானே அரிசி அரிசிகளை என்ன நல்லா சமைச்சு சாப்பிடலாம். ஐயோ, நீ ரொம்ப பாவம். எல்லாரும் என்னை பல்லால அரிச்சு கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுவாங்க. ஆனா நீ மட்டும் தான் எனக்காக பாவப்படுற. அப்புறம் என்ன பண்ணாங்க? மறுபடியும் அரிசியை அரிச்சாங்க, கடைகளில் போய் வித்துட்டாங்க. புதிய இடத்துக்கு போனால் உனக்கு பயமா இருக்காதா? இல்லையே, இங்கே வரலன்னா உங்க மாதிரி நண்பர் எனக்கு கிடைச்சிருப்பாங்களா? சரி, மீதி கதையை கேளு. சரி, சொல்லு. முதல்ல அவங்க வீட்டுக்கு என்ன தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இல்லை, கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்க சோற்று பானையில இருந்தேன். இப்பவும் தட்டில் இருக்கேன். அச்சோ, நீ பல கட்டத்தை தாண்டி எங்களுக்கு உணவாக தருகிறேன். இது எனக்கு தெரியாது. நீ ஒரு நாள் நான் சாப்பிட்டு குப்பை தொட்டிகளை சாப்பாடை கொட்டிட்டேன். இனிமேட்டு அது மாதிரி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. நெல்மணியாக காரணம் விவசாயிகள் தான். அவர்கள் தான் நிலத்தை உழுது எங்களை விழித்து நீர் பாய்ச்சி உரமிட்டு நாற்றாக்கி பயிர் வளர்த்து அறுவடை செய்து உங்களுக்கு உணவாக அளிக்கின்றனர். அப்போ மக்கள் அனைவரும் பசியோடு பாடுபடுகிறாங்க. இனிமேட்டு அதுமாரி பண்ணக்கூடாது. விவசாயியை வணங்குகிறேன். சரி, நாங்கள் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம். சரி, நன்றி.